கயல், நீ கார்த்திக்காக தவிக்கிற, பிருத்திவி ஒன்ன பார்த்து தவிக்கிறான். நான் வீசின ஒரு தூண்டில்ல ஒரு மீன் இல்ல 2 மீன் சிக்கிடுச்சு. நேத்ரா, போலாம். என்ன பிருத்வி, நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எல்லாமே தப்பா இருக்கு. எவ்வளவு பேரு பூஜைக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல வச்சு ஒருத்தி இப்படியா நடந்துப்பா? கார்த்திக்கு சாதாரண வயிற்று வலி தானே, அதுக்கே இப்படி அட்டாக் வந்த மாதிரி அலட்ரா. என்னதான் ஆர்டிஸ்ட் அது இதுனாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்புகளை வெட்ட வெளியில காட்டணும்னு ஏன் நினைக்கிறாங்க? அந்த பக்கம் ரெட்டி சார் இருக்காரு, இந்த பக்கம் நீங்க இருக்கீங்க, நானும் இருக்கேன். எதை பத்தியும் யார பத்தியும் அவ கண்டுக்கவே இல்லையே. அந்த கார்த்திக் தான் முக்கியங்கிற மாதிரி அவன் பின்னாடியே அலையறான். ஏன் கயல் இவ்ளோ மாறிட்டான்னு எனக்கு புரியவே இல்ல பிருத்வி. என்ன பிருத்வி, பதிலே காணும்? சொல்றேன். திரும்ப கூப்பிடுறேன். வணக்கம் பிருத்வி சார். ஹலோ சம்பத் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். லவ் ஸ்டோரி பூஜைக்கு வருவீங்கன்னு பார்த்தேன். இல்ல சார், கொஞ்சம் வெளியில வேலையா இருந்துச்சு. அப்புறம் சொல்லுங்க சார். திடீர்னு ஹீரோ கிட்ட இருந்து போன் வந்ததும் என்னால நம்பவே முடியல சார். ஏதாவது விசேஷம் உண்டா? இருக்கு. நாம உடனே அழகான ராட்சசியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றோம். இப்ப கூட பிரஸ்ல பேசினேன். 2 நாள்ல ஆரம்பிச்சிரும்னு சொன்னேன். இப்ப எனக்கு அது கூட லேட்டுன்னு தோணுது. சார் என்ன சொல்றீங்க? எப்படா ஆரம்பிப்போம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் போன் பண்ணி 2 நாள்ல ஆரம்பிக்கணும்ன்றீங்க. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் ரெடி, டைரக்டர் ரெடி, நாளைக்கே ஆரம்பிச்சலாம் சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிங்க. ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க சார். நான் முன்னாடி டேட் எல்லாம் பிரிச்சு கொடுத்தேன்ல, அப்படியெல்லாம் வேணாம். மொத்தமா என் டேட்டை வச்சுக்கோங்க. சந்தோஷம் சார். ஒரே ஷெட்யூல்ல படத்தை முடிச்சிடலாம். ஓ அப்படியே சார். எப்ப லவ் ஸ்டோரி ரிலீஸ் ஆகுதோ அதே நல்ல அழகான ராட்சசியும் ஒன்னா ரிலீஸ் ஆகணும். சார் கரும்பு தின்ன கூலியா பண்ணிடலாம் சார். ஓகே ஓகே. எனக்கு ஃபீட்பேக் கொடுக்க சொல்லுங்க. ஓகே சார். நேத்ரா என் கூட தான் இருக்காங்க, அவங்க கிட்டயும் சொல்லிடுறேன். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். என்ன நேத்ரா சிரிக்கிற? எப்பவுமே ஒரு கெட்டதுல நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நடந்த கெட்ட அனுபவத்துல நம்ம 2 பேருக்கும் நல்லது நடந்திருக்கு. நேத்ரா, என்னோட தனிப்பட்ட பிரச்சனைகளால சினிமா வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. அதான். எஸ், நான் நினைச்சத நடத்திக்கிட்டேன். கயல் ரெடியா? சாரி கயல். கார்த்திக், நான் ரெடி, போலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு. மனம் முருகி சாமி கும்பிடுறேன். ஆனா இதெல்லாம் தாண்டி உன் முகத்துல சின்னதா ஒரு வருத்தம் இருக்கு கயல். கார்த்திக் என்ற பேரை கண்ணாடின்னு மாத்திடலான்னு இருக்கேன். எப்படி கார்த்திக் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? என்ன கயல், எனக்கு தெரியாதா? நான் ஒரு டைரக்டர் கயல். உன் முகத்துல மைன்யூட்டா ஒரு சின்ன அசைவு போதும், புரிஞ்சுப்பேன். இல்ல கார்த்திக், நேத்து நைட்ல இருந்து மனசுக்குள்ள சின்ன சஞ்சலம். அன்னைக்கு பிருத்வி பூஜைக்கு வந்தப்போ ஒரு வருத்தத்தோடவே போனாரு. அவரு கூட சரியா பேச முடியல, அவரை கவனிக்க முடியலன்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு கார்த்திக். நேத்ரா மேடம் வேற ஒரு மாதிரி பேசினாங்க. இதெல்லாம் நினைக்கிறப்போ ஒரு மாதிரி யோசனையாவே இருக்கு. கயல், இப்ப நீ என்ன சொல்ல வர? பாதிய முழுங்கிட்டியே, முழுசா சொன்னதானே எனக்கு புரியும். இல்ல கார்த்திக், இன்னைக்கு பிருத்வி படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஸ்டார்ட் பண்றாங்க.
அவரை நேர்ல போய் பார்த்து ஒரு பொக்கே கொடுத்து விஷ் பண்ணும் போல இருக்கு. ஆனா அங்க நேத்ரா மேடம் இருப்பாங்க. நான் போனா கண்டிப்பா என்ன வம்பு இழுப்பாங்கன்னு பயமா இருக்கு. என்ன கயல், நீ ஹீரோயின் ஆயிட்டன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா மனசுக்குள்ள பாடிய டச் அப் கயல் அடிக்கடி எட்டி பாக்குறா போல இருக்கே. இல்ல கார்த்திக், அது இல்ல. அது ஆமா,